Hi brothers and sisters, welcome to this new video. போன செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி முடிந்தது, அதாவது அக்டோபர் மாசத்துடைய எக்ஸ்பைரி முடிந்தது. ஆனா இந்த மாசத்துடைய கடைசி நாள், இந்த வாரத்துடைய கடைசி நாள் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு அவங்க பணத்தை எடுத்துட்டு போக பார்ப்பாங்க. ஏன்னா செலவுக்கு காசு தேவைப்படும்ல. அதே மாதிரி அதே நேரத்துல வந்து 2 நாள் சனி ஞாயிறு 2 நாளுமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் ஒரு நாள் ஒரு டாரிஃபை மாத்திட்டே இருக்கிறாரு. அதை வச்சு மார்க்கெட்ல பிரச்சனை வருது. அப்புறம் ஜியோ பாலிட்டிக்ஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ரஷ்யா, அமெரிக்கா, மற்ற இதெல்லாம் சரியில்லை. அதனால வந்து மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக் இது மட்டும் சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டுல வந்து ஹார்ட் ஸ்பீச் என்ன நடக்குதுன்னா, ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு ஆட்சியை வந்து சின்னமா வந்து எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவங்க வந்து டிடிவி தினகரன் மாதிரிலாம் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க கூட இருந்தவர் தான் செங்கோட்டையன். அவரு வெளியே வந்திருக்கிறாரு. அப்புறம் சின்னமாவுக்கு பிறகு தியானம் பண்ணாரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம். அவரு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள். அவரும் வந்து 3 பேர் கூட்டணியை பத்தி பேசிட்டு இருக்கு. அவரும் ஜாயின் இருக்காரு. அப்புறம் இவங்களுக்கு 2 பேருக்கும் எதிராக இருந்த டிடிவி தினகரன் இப்போ வந்து சேர்ந்திருக்காரு. இந்த அதாவது அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பாங்கிற மாதிரி இந்த 3 பேர் சேர்ந்துருக்கு. இதுதான் ஹார்ட் ஸ்பீச்சா இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டும் எந்த நேரத்திலும் எதுவும் மாறலாம். அங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் காரணமாக அதை சொல்றதுக்கு தான் நான் இதை சொல்ல வர்றேன். சரியா? நாளைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் கூட்டா இருக்கலாம். மற்ற நாடுகள் எல்லாமே இதுகள் மாறலாம். எதிர்நாடு நட்பு நாடா மாறலாம், நட்பு நாடு எதிர்நாடா மாறலாம். மார்க்கெட் ஹைலையும் போகலாம், லோலையும் போகலாம். இதெல்லாம் எதுக்கு தம் கட்டி சுரண்டா ஃப்ரைடேல வந்து முடிஞ்ச அளவு ஹெட்ஜ் பண்ணிக்கணும். ஏன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் ரிஸ்க் எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான். சரியா? இப்போ ஹெவி வெயிட் HDFC 1% டவுன் ஆச்சு. இன்னைக்கு ஐசிசி பேங்க் 1.5% டவுன் ஆச்சு. நிப்டி வந்து அந்த 9 கேண்டில் இன்னைக்கு அந்த கூண்டுக்குள்ளதான் நிக்குது. அது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நிப்டி திங்கக்கிழமை என்ன ஆகலாங்கிறதையும் நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். INR 88.7 வீக் ஆயிட்டே வர்றது ஒரு வருத்தமான விஷயம். சரி, கிஃப்ட் நிப்டி லோவர் ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபேக்ல ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு ஆதரவு அளிச்சு பே பண்ண விரும்புறவங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட்டா? இன்னைக்கு இந்த இதை 5 மினிட்ஸ்க்கு மாத்திடுறேன். 9.15 லோ 25,822 இந்த இடம். ரைட்டா? நேற்றைய க்ளோஸ் வந்து 25,877. இன்றைய ஓபன் 25,863. 14 பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆச்சு. 9:35 ஹை 25,983 இந்த இடம் வந்தது. அதுல இருந்து மடமடன் கீழே இறங்குச்சு. தொடர்ந்து இறங்கி 3:30 மணிக்கு பாத்தீங்கன்னா 25,722 230 பாயிண்ட்ஸ் ஹை டு லோ இறங்கிடுச்சு. இன்னைக்கு 155 பாயிண்ட்ஸ் நேத்தை விட குறைஞ்சிருக்கு. 0.6% டவுன். டே கேண்டில் மாத்திடுறேன். இந்த கேண்டில் தான் ஓபன் 25,863, ஹை 25,953, லோ 25,711, க்ளோஸ் 25,722. 240 பாயிண்ட்ஸ் ரெட் கேண்டில். சப்போர்ட் இந்த இடம் தான் 25,669. அதாவது இந்த ஸ்விங்குடைய ஹை தான் அந்த நம்பரு. 30 ஜூன் 2025. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,000. அதை விட்டா லைஃப் டைம் ஆன 26,266. நீங்க கிரீன் கேண்டில் 9, ரெட் கேண்டில் 42. டாப் கெய்னர் பெல் 4% அப். அதுக்கு வந்து பெல் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கெயின் பண்ணிருக்காங்க 732 கோடிக்கு. அது மணிக்கொண்டுல வந்திருக்கு. அதே மாதிரி ஏச்சர் மோட்டார் 1.5% அப், சிட்ராம் ஃபைனான்ஸ் 1.5% அப், LNT 1% அப். டாப் லூசர் எட்டர்னல் 3% டவுன், மேக்ஸ் ஹெல்த் 2% டவுன், சிப்லா 2% டவுன் அண்ட் NTPC 2% டவுன். பேங்க் நிப்டியை பொறுத்தவரை இந்த மாத்திரை சார்ட் இதுதான் கேண்டில். ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி போட்டிருக்கு. 58,254 டு 57,656 600 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். கிரீன் கேண்டில் 6, ரெட் கேண்டில் 6. கனரா பேங்க் 3% அப். தொடர்ந்து 2வது நாளா கனரா பேங்க் ஏறிட்டு இருக்கு. HDFC 1% இன்னைக்கு அப் ஆச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெவி வெயிட்ல. ICICI 1.5% அப் ஆச்சு. அதனாலதான் மார்க்கெட் ஓரளவு தாக்கு பிடிச்சது. கோல்டு வந்து HDFC அண்ட் ICICI பேங்க் டவுன். அதனால மார்க்கெட் கீழே இறங்குது. ரைட்டா? ஓகே, கோல்டு வந்து பாத்துடலாம் இப்போ. எஸ், கோல்டு வந்து ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. அதோடைய லைஃப் டைம் ஹை வந்து
4045 இந்த இடம். அதுல இருந்து கீழே 3886 வந்தது, மறுபடியும் மேல போச்சு, போய் இப்போ ட்ரேட் ஆகுது 4045. 4050ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த கோடு போட்டிருக்கோம் பாருங்க, ஏற்கனவே இந்த 3 கேண்டில் பாருங்க, இங்க வந்து 3 கேண்டிலுக்கு அப்புறம் தான் மேல ஏறிச்சு. அதே மாதிரி இங்க ஒரு 4 கேண்டில் பாருங்க உடைக்க முடியாம இருந்துட்டு ஒரு பெரிய கேண்டில் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் போச்சு. சோ இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும் இந்த ரேட். அதாவது போர்ட் ரேட் 11,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும், ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். அதே மாதிரி சில்வர் சேம் அஸ் யூசுவல், அதோடைய லைஃப் டைம் ஹை 54.485. இது வந்து 48.93, இப்ப 45.55 வரை வந்தது. இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஏற்கனவே இந்த இடத்துல உடைச்சிட்டு போறது ட்ரை பண்ணிச்சு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஏரியால தான் இப்ப இருக்குது. அதே மாதிரி பிட்காயின் மேல கீழே அடிச்சுட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் ஸ்டெடியா இருக்க மாதிரி தெரியுது. அதாவது 1,10,000 2-3 நாள்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1,04,000 வரைக்கும் வந்தது. அதோட லைஃப் டைம் 1,26,000. இன்னைக்கு யூஎஸ்ஏல வந்து 60.39 இருக்கு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லாமே இன்னைக்கு டவுன். டோ ஜோன்ஸ் பிளாட், S&P 500 டவுன், நாஸ்டாக் 1% டவுன், நாஸ்டாக் 1.5% டவுன், இங்கிலாந்து FTSE 0.5% டவுன், CAC இட்டாலி 0.5% டவுன், DX ஜெர்மனி 0.5% டவுன், ஜப்பான் நிக்கி 1.5% அப், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 0.5% டவுன், ஹாங்காங் ஹாங்செங் 1.5% டவுன், டைவான் வெயிட்டேஜ் 0.5% டவுன், கொரியா கோஸ்பி 0.5% அப், SCT காம்போசிட் 0.5% டவுன், ஜாகர்தா இந்தோனேஷியா 0.5% டவுன், சைனா சங்கே 3/4% டவுன். நிப்டி மாதிரி எல்லாமே டவுன், எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் கூட இருக்கலாம், பார்க்கலாம் வர நாட்கள்ல. FIDA ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை FIs மறுபடியும் ஹெவியா விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுது. கடைசி நாள் பாத்தீங்கன்னா 3077 கோடி வித்தாங்க, அப்புறம் 2540 கோடி வித்திருக்காங்க. அப்புறம் இந்த 10,000 கோடி மட்டும் இல்லாட்டி இன்னும் மைனஸ்ல தான் இருந்துட்டு இருக்கும். DIs நல்லா வாங்கியிருக்காங்க இந்த மாசம் ஃபுல்லாவே, 45,725 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆப்ஷன் செயின் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரெசிஸ்டன்ஸ் சைடு பாத்தீங்கன்னா 25,800 to 2600 ஹெவியான ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கீழ் சைடு 25,800, 700, 500, 1,00,000 அந்த மாதிரி ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. PCR ரேஷியோ கூட நேத்தே ஓவர் சோல்டு இருந்தது. இன்னைக்கு வந்து 19.20,643 divided by 38,733 0.496 PCR வருது. ஓவர் சோல்டு. இது வந்து லைவ் மார்க்கெட்ல மாறுபடலாம். சரியா? சரி, இப்போ வந்து சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா திங்கக்கிழமை என்ன நடக்கலாங்கிறது நம்ம பார்த்துருவோம். BPCL வந்து Q2 ரிசல்ட் வந்து நெட் ப்ராஃபிட் சர்ஜ் 169%, rupees 6,442 crore. Firm announced 7.5 dividend. ரைட்டா, மணிக்கொண்டல நியூஸ் வந்திருக்கு. வேதாந்தா Q2 நெட் ப்ராஃபிட் டிக்ளைன்ஸ் 59%, 1,798 crore. Revenue rise 6%. மணிக்கொண்டல வந்திருக்கு. இந்தியா லாக்ஸ் பிஸியஸ்ட் IPO மந்த் எவர் அக்டோபர். ஃபண்ட் ரைசிங் ஹிட் 46,000 crore வந்து இதுல கலெக்ட் பண்ணிருக்கிறதாக மணிக்கொண்டல நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் பிஸ்கல் டெபிலிட்டி வந்து செப்டம்பர் மாசம் வந்து 36.5%. ஸ்ட்ரைக்ஸ் ஆன் உக்ரைன், இது வந்து WNல வந்திருக்கு. அதே மாதிரி ட்ரம்ப் புத்தின் மீட்டிங் கேன்சல்டு, டைம்ஸ் ஆஃப் இந்தியால இது வந்திருக்கு. ட்ரம்ப் அண்ட் சைனாவுடைய XI மீட் வந்து 10% டாரிஃப் கட் பண்ணதாகவும், அப்புறம் வந்து ரேர் மெட்டீரியலுடைய அந்த விஷயம் செட்டில் ஆனதாகவும் ஹிந்துல வந்திருக்கு. அப்புறம் ஈரான் வந்து கண்டம் பண்றாங்க, ஏன்னா ட்ரம்ப் வந்து நியூக்ளியர் டெஸ்ட் ரஷ்யாவுக்கு ஈக்குவலா பண்ண சொன்னதை அதை வந்து அல்ஜசீரால வந்திருக்கு. உலகத்திலேயே US ஏத்து கேட்கிற ஒரே நாடு ஈரான் தான் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இஸ்ரேல் ரிட்டர்ன்ஸ் 30 bodies returned to Gaza as per the ceasefire, அல்ஜசீரால வந்திருக்கு. இஸ்ரேல் லான்ச்சஸ் மோர் ஸ்ட்ரைக் ஆன் Gaza ஓவர்நைட் டெஸ்டிங், இது வந்து சீஸ்ஃபயரை குலைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அல்ஜசீரால வந்திருக்கு. அதிகம் நைட்டும் தாக்குதல் நடத்ததாக. அப்புறம் வந்து US வாட்ச் டாக் சே IDF கமிட்டட் மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், WIOல வந்திருக்கு. காசால வந்து IDF அதாவது இஸ்ரேல் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நிறைய நடத்திருக்கிறதாக US வாட்ச் டாக் சொல்லியிருக்கு. சரி, நம்ம இப்போ டெக்னிக்கலா போயிடலாம் மார்க்கெட்டுக்கு. திங்கட்கிழமை என்ன நடக்கலாம்ங்கிறத நம்ம இதை கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். ஏன்னா மார்க்கெட் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பாருங்க, எஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். இந்த இடம் நம்ம நேத்து போட்டதான் கோடு, அதாவது இந்த ரெட் கோடு வந்து மேல லைஃப் டைம் ஹையும் இந்த ஸ்விங்கும் இதுக்கும் இடையில ஒரு ரெட் கோடு. இது வந்து இந்த 8 நாளா இது பண்ணிட்டு இருந்து இது கொஞ்சம் சுருக்கிட்டா தெரியும். இந்த பாருங்க, இந்த ஸ்விங்கு மேல கோடு போட்டிருந்தோம் நேத்து பிளாக். அதே மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்ட் 3 கேண்டில் இருக்குல்ல, அங்க ஒரு இது. அதே மாதிரி இங்க உடைக்க முடியாம இருந்தது இல்ல அந்த இடம். அப்ப இந்த இடம் ஒரு மெயினான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இங்க கீழே போட்டிருந்தோம், இதை உடைக்க முடியாம ரொம்ப கஷ்டம், இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அந்த இடத்துலதான் க்ளோஸே வச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் அந்த இடத்துலதான் க்ளோஸ் வச்சிருக்கு. சோ இப்போ திங்கட்கிழமை ஏதாவது பேட் நியூஸ், FIs ஓவரா செல் பண்ணி ட்ரம்ப் ஏதாவது பேட் நியூஸ் ஏதாவது வந்ததுனால்
இந்த இடம் இருக்கு பாருங்க, இதை பாருங்க, மறுபடியும் நான் வரைகிறேன். இதை உடைச்சிட்டு கீழே வந்தா ஃபர்தரா கீழே வர்றதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஆனா கேப் டவுன் ஆயிட்டு நடந்தா இதாயிடும். இல்லாட்டி நல்ல ஒரு குட் நியூஸ் வந்துருச்சுன்னா மார்க்கெட் இங்க இருந்து பவுன்ஸ் பேக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து 25,700 to 25,100 வந்து 400 பாயிண்ட்ஸ் வந்து இந்த 400 பாயிண்ட்ஸ் இந்த இடம் வந்து ஒரு ரவுண்ட். இதோட எத்தனை கேண்டில் ஆயிடுச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 கேண்டில் உள்ளேயே போட்டுட்டே இருக்கு. ரைட்டா? இப்போ நம்ம பார்த்த மாதிரி இது 30 ஜூன் 2025 இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. காரணம் அதை விட்டோம்னா 24 அக்டோபர் 2025 இந்த இடம் இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்க்கு காரணமான இடங்கள். சரியா? இது பெரிய பெரிய பிக் ஹர்டில். ரைட்டா? நம்ம என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதா நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.